இல்லை, எல்லாருமே தான் தான் அறிவாளின்றது மாதிரியான ஒரு மேதாவித்தனத்துல இன்னைக்கு தனக்குத்தானே வாழ்க்கையை சூன்யம் வச்சுக்கிட்டு சொந்த வாழ்க்கையை கூட முறையா வாழ தெரியாம, இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் என்னோட லட்சியம், இதுதான் என்னோட கனவு, இதுதான் என்னோட ஒரு ஒரு ஸ்டேஜ், என்னோட அஸ்திவாரம் இதுதான் அப்படின்றத கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு எதையாவது நினைச்சு ஓடிக்கிட்டு தான் போற பாதை தான் சரி, தான் செய்யற செயல்பாடு தான் சரி, என்னோட வாழ்க்கையில நான் மட்டும்தான் தீர்மானிக்கணும் அப்படின்ற ஒரு பிடிவாதமான ஒரு ஸ்தானத்துல நமக்கு நாமே எத்தனை நாள் எத்தனை சந்தர்ப்பத்தை நம்ம போட்டோ விட்டுக்கிட்டு இருக்கோம் உட்காந்துருக்கு பார்த்தீங்களா இல்ல? ஏன்னா நம்ம நினைக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் 1000 அர்த்தங்களை இன்னைக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் தான் தேடிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஆளு ஒரு வார்த்தைகள் பேசினாலும் அந்த வார்த்தைக்குள்ள இருக்க குற்றத்தை மட்டும்தான் நம்ம பொதுவாகவே நம்ம தேடி அலையிறோம் இல்லைய, அதுல உள்ள அர்த்தத்தை பத்தி யோசிக்கிறது இல்லையா? குற்றத்துக்கும் அர்த்தத்துக்கும் 1000 இடைப்பாடுகள் இருக்கு, 1000 இடைவெளி இருக்கு. ஆனா குற்றத்தை மட்டுமே அதை பார்க்கறதுக்கான ஒரு சூழலை நமக்கு நாம உருவாக்கிட்டு தான் தான் அறிவாளித்தனமான்ற வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரியான ஒரு கனவுகள்ல நம்மள எத்தனை பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? இன்னைக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு விதிக்கப்பட்ட விதி என்னன்றதையாவது நமக்கு தெரியுமா? நம்ம வாழ்ற வாழ்க்கையில நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்? எவ்வளவு அருமையான ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பொக்கிஷம் தெரியுமா நம்மளோட மனித வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லாமும் அமைஞ்சிட முடியாது. எனக்கு கிடைத்தது மாதிரியான ஒரு பிரபஞ்ச பொக்கிஷம் இந்த உலகத்துல வேற யாருக்குமே கிடைச்சிருக்காதுன்றதை மட்டும்தான் என்னால உணர முடியுது. என்னை சுத்தி வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் எனக்கு ஒரு பொக்கிஷம் தான். ஒவ்வொரு முறையும் போராடி போராடி அதை சமாதானப்படுத்தி அதை சரியான நிலைக்கு இழுத்து கொண்டு இன்னைக்கு நான் ஜெயிக்க நினைக்கிறதுக்கு நான் படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆனா உளியடிப்படாத கல் சிலையாகுதுன்றது மாதிரியா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் நம்மளை செதுக்கிக்கிட்டு தான் இருக்க ஒழிய அது நம்மளை உடைச்சு 100 சுக்குநூறு ஆக்கி எங்கேயோ கொண்டு போய் வீதியில எறிய போறதில்லை. இந்த பிரபஞ்சம், இந்த பூமியில நம்ம படைக்க பிரபஞ்சத்துல உள்ள ஏதோ ஒரு கைப்பிடி அளவுக்கு கூட இல்லாத ஒரு இடத்துலதான் இன்னைக்கு நாம அந்த பூமி பந்தத்துல இருக்கோம். நம்மளை சுத்தி நிக்கிற எத்தனையோ கோள்களுக்கு மத்தியில, எத்தனையோ கோடான கோடி விண்களுக்கு மத்தியில ஒரு எரிகள்ல நாம இன்னைக்கு தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பிரபஞ்சத்துல நாம நினைக்கிறது தான் சரி, நாம எல்லாத்தையும் அடைஞ்சிடலாம், அத்தனையும் அளந்துடலாம், அத்தனையும் நம்ம நம்ம கைக்குள்ள கொண்டு வந்துடலாம். நம்மளோட அதி புத்திசாலித்தனம் எதுல போய் முடியுது பாத்தீங்களா? நம்மளோட சொந்த குடும்பத்துல மனைவி பிள்ளைங்க மத்தியில நம்ம சராசரியான வாழ்க்கை வாழ்றதுக்கு கூட தகுதி இல்லாத நிலையில தானே நாம இன்னைக்கு இன்னமும் இருக்கோம். எல்லாத்துக்குமே குற்றம் கண்டுபிடிக்கிறோம். ஒரு குடும்பம் பிரச்சனையை ஆரம்பிக்குது, ஒரு குடும்பம் என்ன செய்யறன்றதே தெரியாம தத்தளிக்குது அப்படின்னா, ஆனா அதுக்கு விடை எங்க ஆரம்பிக்குதுன்றத பத்தி நாம புரிஞ்சுக்கிறல. ஒருத்தர் அளவுக்கு அதிகமா தண்ணியை போட்டுட்டு வீதியில நிக்கிறான் அப்படின்னா முதல்ல ஒயின் ஷாப்பை மூடு அப்படின்னு சொல்லிட்டு பல போராட்டத்தை நம்ம உருவாக்குறோம். ஒரு ஒயின் ஷாப்பை மூடுறதுனால இன்னைக்கு நம்மளோட வாழ்வாதாரம் மாறி இருந்தெல்லாம் இல்ல. ஒரு ஒயின் ஷாப்பை மூடினாப்புல நம்மளோட வாழ்க்கையை தரத்தை மாத்திர முடியுமா? இன்னைக்கு குடி இல்லாட்டி கூத்து, இது இல்லாட்டி அது, அது இல்லாட்டி அது அப்படின்றத நம்மளோட ஆசைகளை அடக்கிறதுக்குரிய அந்த ஒரு சூட்சுமங்கள் நமக்கு தெரியாதது வர நாம குடிகாரனை திருத்தவே முடியாது. குடிகாரனை திருத்துறதுக்கு ஒயின் ஷாப் அடைச்சா பத்தாது. நல்ல சாராயம் இல்லாட்டி கள்ளச்சாராயம், கள்ளச்சாராயம் இல்லாட்டி கஞ்சா, கஞ்சா இல்லாட்டி ஹெராயின், ஹெராயின் இல்லாட்டி அபின், இப்படி போய்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம ஒரு சின்ன வளையத்துக்குள்ள நாம இதுதான் அந்த இதுக்கூட ஒட்டுமொத்த திறவுகள் அப்படின்ற நம்ம மனிதனோட வாழ்க்கையோட ஒட்டுமொத்த திறவுகள் இந்த குடினாலதான் அழியுது அப்படின்றத பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா குட்டி குட்டியா யோசித்து பாருங்களேன், இந்த பிரபஞ்சத்துல நாம வாழ்ற வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய அர்த்தங்களை நம்ம மறந்து தொலைஞ்சு நம்ம தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். குடியில ஆரம்பிச்சு குடும்பம் வர இன்னைக்கு நம்மளாம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோன்றதே நமக்கு தெரியல. நம்மளை சுத்தி நிற்கிற பிரச்சனைகளுக்கு நாம தான் காரணம் அப்படின்றத பத்தி நம்மள எத்தனை பேர் அதை ஏத்துக்கிற கத்துக்கிட்டா? என்னை சுத்தி நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு நான் மட்டும்தான் காரணம், என்னை யாருமே பிரச்சனை எனக்கு கொடுக்கவே முடியாது, எனக்கு யாருமே பிரச்சனை கொடுக்கவே முடியாது, என் வாழ்க்கை சீரழிஞ்சதுக்கு நான் தான் காரணம், என் வாழ்க்கை நல்லா வந்ததுக்கு நான் தான் காரணம், என்னை யாருமே தூக்கி விடவும் முடியாது, என்னை யாருமே தாத்து விடவும் முடியாது. எல்லாருமே என்னை ஒரு வகையான பாதையை நோக்கி மட்டும்தான் இழுத்துக்கிட்டு வராங்க. ஆனா பிரபஞ்சத்துல நமக்குன்னு விதிக்கப்பட்ட ஒரே ஒரு சக்தி, அந்த ஒரு சக்தி மட்டும்தான் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும்.
அது நம்மளோட எல்லாமுமாக நம்மளோட ஒவ்வொரு சுவாச காற்றிலும் அது கலந்து நம்மளோட எண்ணங்களுக்கு அது விடை கொடுக்கறக்குரிய ஒரு மிகப்பெரிய ஸ்தானம் தான் இந்த பிரபஞ்ச பொக்கிஷம். நாம வந்ததுக்கான அடையாளத்தையும் தடத்தையும் நாம இந்த பூமியில நாம பதிச்சு விட்டுட்டு போகல அப்படின்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு அடையாளமே இல்லைல்ல. ஆசைகளை அடக்குனா நம்ம புத்தன் ஆயிடலான்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆனா புத்தனுக்கு கூட ஒரு ஆசை என்னன்னு தெரியுமா? ஆசை இல்லாமல் வாழ வேண்டும் என்பதுதான் புத்தனுக்கு. அதுவும் ஒரு ஆசை தானே. ஆசையே இல்லாத ஒரு நிலை இந்த மனித பிறவிக்கு வந்திருக்கவே விடாது. மறதின்ற அந்த ஒரு ஸ்தானம் தெய்வம் நமக்கு ஒரு வரமா கொடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு எல்லாரும் மன வாழ்க்கையில நிறைவா அடைஞ்சிருக்க முடியுமா? அந்த மறதி இல்லை அப்படின்னா, அந்த பிரசவ வலியை நினைக்காம மறக்காம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த மனித வாழ்க்கையை இன்னைக்கு இந்த அளவுக்கு எட்டி இருக்க முடியுமா? நம்ம கடந்ததை பத்தி மட்டும் நினைச்சு நினைச்சு நமக்கு நாமே நம்மளை சீரழிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? கடந்த கால வாழ்க்கைண்டா என்ன? அதை ஏன் நம்ம கடந்துட்டோம்ல? கடந்ததுக்கு பின்னாடி திரும்பி பார்க்கறது அது புத்திசாலித்தனம்னு சொல்றாங்க. ஆனா திரும்பி பார்க்கறது மட்டும் அல்ல புத்திசாலித்தனம். அதை மீண்டும் விரட்டி ஓடுறது தான் நம்மளோட வாழ்க்கையை அந்த வாழ்க்கையை ஓட்ட பந்தயத்துல நாம ஜெயிச்சே தீரணும். இந்த பிரபஞ்சத்துல நாம பதிக்க வேண்டிய தடயத்தை பதிச்சே தீரணும். கண்ணுக்கு தெரியாத அத்தனையும், கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகளுக்கு விட தெரியாம நம்ம தேடி அலைகிறோம். எதுக்கு எதை கொண்டு போய் முடிக்கணும், எதுல எங்க கொண்டு போய் அதை சேர்த்தா அது சரியாகும், எந்த ஒரு பிரச்சனைக்கு எந்த ஆங்கிள் நம்ம செயல் வடிவத்துக்கு கொண்டு வந்தா அந்த பிரச்சனைகளுக்கு விட தெரியும் அப்படின்ற அத்தனை சக்திகளையும் தெய்வம் நமக்காக நம்ம மண்டைக்குள்ள புகுத்தி தான் கொடுத்து அனுப்பியிருக்கு. நமக்கு மண்டைக்குள்ள கோடான கோடி மெமரி கார்டோட பவரை நமக்குள்ள கொடுத்துருக்கு. 1000 கோடி அணுக்களுக்கு சமம் நம்மளோட மனித மூளை. அதை ஞாபக சக்திக்காக மட்டுமல்ல, நம்மளோட செயல்திறனுக்காக. நாம ஒரு பிரச்சனைக்காக அதை அப்படியே ஒவ்வொரு இதா வைரஸை ஏத்தி ஏத்தி அந்த பிரெயின்ல உள்ள பவரை ஃபுல்லா நம்ம சாவடிக்கிறோம். ஒரு பிரச்சனை எதுக்கு? நம்மளை செதுக்கிறதுக்காக மட்டும்தான். ஒரு பிரச்சனை எதுக்கு? நம்மளை தூக்கிட்டு போறதுக்காக. ஒரு பிரச்சனை எதுக்கு? நம்மளை கொண்டு போய் டிராவல் பண்றதுக்காக. ஒரு பிரச்சனை எதுக்கு? நம்மளோட வாழ்க்கைய மிகப்பெரிய உச்சத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு நாமமே காரணமா இருக்கலாம், இல்ல நம்மளை சுத்தி நிக்கிற இந்த ஒரு விதி காரணமா இருக்கலாம், இல்ல நம்மளை சுத்தி நிக்கிற கலாச்சாரங்கள் காரணமா இருக்கலாம். ஆனா வாழ்க்கையே பிரச்சனை அல்ல. இல்ல அழுகையும் கண்ணீரும் கஷ்டமும் நஷ்டமும் துக்கமும் அத்தனையுமே நம்ம கடந்த நிகழ்வை நோக்கி பயணிப்பதற்காக மட்டுமே தவிர அதை நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டு சாவுறதுக்கு அல்ல. இல்ல இந்த பூமியில நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய விலை இருக்குன்றத பத்தி நம்ம என்னைக்காவது யோசிச்சிருப்போமா? என்னோட நிலை என்ன அப்படின்றது எனக்கே தெரியாது. என்னோட நிலை, நான் எதை நோக்கி பயணிக்கிறேன், நான் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கேன்றதெல்லாம் தெரியாது. ஆனா எனக்குள்ள ஒரே நம்பிக்கை, என் கண்ணு முன்னாடி தெரியுற இந்த ஒரே ஒரு சக்தி மட்டும்தான். என் கண்ணு முன்னாடி தெரியுற இந்த ஒரு சக்தி மட்டும்தான் என் கூடவே வரும். இந்த பிரபஞ்சத்தோட சக்தி என் கூடவே வரும், எனக்காகவே வரும், என்னோட கூடவே இருக்கும். அப்ப இந்த சக்தியானது என்னை கொண்டு செல்ல வேண்டிய பாதையில பக்குவமா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு அணுகுமுறையோட ஒரு மிகப்பெரிய அரணா என்னை இழுத்துக்கு கொண்டு செல்லும் அப்படின்றதுக்கு நான் அந்த யாத்திரைக்கு நான் தயாராகணும் இல்லையா? வாழ்ற வாழ்க்கையில ஒரு பூஞ்சோலையா வாழ்றதுக்கு நாம பழகிக்கலாட்டியும் அந்த பூஞ்சோலையா படைக்கப்பட்டதை நாம அனுபவிக்கிறதுக்கு கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் இல்லையா? நாம வாழ்ற சராசரியான இந்த வாழ்க்கையில எதை நோக்கி நாம போனோம்? இல்ல இந்த பூமியில நாம பிறந்ததுக்கான ஒரு அடையாளம்ன்ற ஒண்ணு இருக்கு இல்லையா? எல்லா வித இயக்கமும் ஏதோ ஒரு காரணத்தினால் மட்டுமே தவிர எதுக்குமே அர்த்தம் இல்லாம இந்த பூமியில இந்த பிரபஞ்சத்துல அர்த்தம் இல்லாம எதுவும் அசைய போறது இல்லை, அர்த்தம் இல்லாம எதுவும் நடக்க போறதும் இல்லை, அர்த்தத்தோட தான். அப்ப எல்லா நிகழ்வுகளும் எல்லா செயல்பாடுகளும் எல்லா விஷயங்களும் அர்த்தத்தோட நடக்கும் போல நாம மட்டும் ஏன் அர்த்தம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கணும்? நம்மளோட வாழ்க்கைகள் மட்டும் ஏன் அர்த்தம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கணும்? இன்னைக்கு பொதுவா 30,000 ரூபாய் கொடுத்து ஒரு பொருள் வாங்குறதுக்காக போய் பேரமே பேசாம ஜிபேல பே பண்ற அந்த காலத்துல எல்லாம் நம்ம அசால்ட்டா நம்ம சர்வசாதாரணமா நினைச்சுக்கிட்டு பூ வாங்க போகும்போல பேரம் பேசிட்டு அப்ப எவ்வளவு தூரம் நம்ம மனித இனத்தை நாமளாவே நம்ம சூன்யமா மாத்திக்கிறோம். 5 ரூபாய்க்கு நம்ம பேரம் பேசுறதுக்காக 30 நிமிஷம் நம்மளோட நேரத்தை வீணடிக்கிறோம். ஆனா ஆயிரக்கணக்கான பணத்தை நம்ம எந்த வித கேள்வியும் கேட்காம
அதுல ஜிஎஸ்டி பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்களா, அது நமக்கு தேவையா, நம்ம கைக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அது முறையா கவர்மெண்ட்டுக்காவது போகுமா போகாதான்றத பத்தி எதை பத்தியுமே தெரியாம எந்தவித கேள்வியுமே கேட்காம நாம நாகரிகம் என்கிற அந்த ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கிக்கிட்டு நாமே ஒரு சூன்யமா நம்ம வாழ்ந்துகிட்டு போய்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கை வாழ்வதற்காக மட்டும்தான் நாம பிறக்கப்பட்டோமா, நாம இந்த பூமியில படைக்கப்பட்டோமா? இல்ல. அதாவது இந்த வாழ்க்கைன்றது எதுக்கு? ஒரு மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கைய தெய்வம் நமக்காகவே கொடுத்திருக்கு. கண்ணுக்கு தெரியாத ஒரு அணுக்களாகத்தான் நாமலாம் அந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எத்தனையோ கிரகங்களுக்கு மத்தியில, எத்தனையோ எரிகளுக்கு மத்தியில, எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில போராட்டம்ன்றது விண்கலத்துல கூட தான் போராட்டம். விண்வெளியில அந்த பயணத்துல இருக்க அந்த கண்ணுக்கு தெரியாத ஒவ்வொரு அணுக்கள் மாதிரி தான் நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி வரும், காணாமல் போகும். அதை நாம அனுபவிக்கிறதுக்கு நாம தயாராக இருக்கணும். இந்த பிரச்சனைய நாம அழுகையும் கண்ணீருமா நாம என்னைக்கு அதை அனுபவிக்கிறதுக்கு எதிர்கொள்றோமோ அன்னைக்கு நம்மளோட மனித இனம், நம்ம மனித மனம் ஒரு ஊனமாகி போகும்ன்றதான நிதர்சனம். நாம ஏன் அழுகணும்? முதல்ல நம்மளோட கண்ணீர் மூலமா நம்மளோட பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்டா. இன்னைக்கு மாவீரன் நெப்போலியன் உலகம் அறிந்திருக்காது, அலெக்சாண்டரை உலகம் அறிந்திருக்காது, பாண்டிய மன்னர்களையும் சோழ மன்னர்களையும் சேர மன்னர்களையும் இந்த உலகம் அறிந்திருக்காது. அழுகையும் கண்ணீரும் தான் அத்தனைக்கு விடை அப்படின்டா நம்மளோட மனித இனமே இன்னைக்கு இருந்திருக்காது. மிருகத்தனமான வாழ்க்கை, போராட்டம், அத்தனையும் எதிர்கொள்றதுக்குரிய அசாத்திய தைரியம், இது எல்லாம் இந்த மனித இனத்துக்குத்தானே இருக்கு. ஏன்னா வியூகங்களை வகுக்கிறதுக்குரிய மிகப்பெரிய சாம்ராஜ்யம் மனித இனத்துக்கு மட்டும்தான் இருக்கு. மிகப்பெரிய ஒரு ஃபார்முலா மனித இனத்துக்கு மட்டும்தான் இருக்கு. நாயறிகளுக்கெல்லாம் அது தனக்குள்ள ஒரு வட்டத்துக்குள்ள தனக்கான ஒரு கோட்பாடுக்குள்ள இருக்கு. நாம கடல் கடந்து ஆகாயம் கடந்து பிரபஞ்சத்தை நோக்கி நாம இன்னைக்கு பயணிக்கிறக்கூடிய காலச்சூழ்நிலையிலையும் பிரபஞ்சத்தை நோக்கி நாம நம்மளோட யாத்திரைகளை நாம செலுத்துறக்கூடிய பாதைகளை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க போல நம்மளோட குட்டி குட்டி பிரச்சனைகளை நினைச்சு நாம ஏன் செத்துக்கிட்டு இருக்கணும்? எல்லாமே கண்ணுக்கு தெரியாம காணாம போகும். நம்மளோட பிரச்சனையை எதிர்கொள்றதுக்குரிய நிதானத்தையும், பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்குரிய தைரியத்தையும், பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்குரிய அசாத்திய புத்தியையும் நாம வளர்த்துக்கிற தொடங்கிட்டோம்டா நம்ம சர்வசாதாரணமா நம்ம ஜெயிக்க முடியும் இல்லையா? ஏன்னா விண்வெளியில டைமண்ட் இருக்கிறது மாதிரியான ஒரு வீடியோ இப்ப நம்ம கண்ணு முன்னாடி பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த டைமண்ட் விண்வெளியில இல்லாத ஒண்ணை நம்ம இப்ப கிரியேட் பண்ணி நம்ம கண்ணு முன்னாடி பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒவ்வொரு மணித்துளியும் நமக்கு ஒரு வைரக்கல் தானே. நம்மால் விரயமாக்கப்படும் ஒவ்வொரு நிமிடங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு வைரக்கல் தான்.